சென்னையில் 2 வாரங்களில் மெட்ரோ ரயில் சேவை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் என்பது அன்றாட பிரச்சினையாக மாறிவிட்டது. நெரிசலை குறைப்பதற்கு ஓரளவு கைகொடுக்கும் என்று பெரிதும் நம்பப்படுவது மெட்ரோ ரயில் சேவைதான். மாதங்கள் ஆண்டுகள் கடந்து இப்போது சென்னைக்கு மெட்ரோ ரயில் அறிமுகமாக தயாராகிவிட்டது. சோதனை ஓட்டம் என்ற பல கட்ட பரீட்சைகளில் மெட்ரோ ரயில் வெற்றி பெற்றுவிட்டது. எனவே எப்படியும் ஜூலை முதல் வாரத்தில் சேவை துவங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக கோயம்பேடு மற்றும் ஆலந்தூர் இடையில் மெட்ரோ ரயில் சேவை துவக்கப்பட உள்ளது. மெட்ரோ ரயில் சேவைக்காக கோயம்பேட்டில் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 198.10 கோடி மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் கட்டுப்பாட்டு சேவை மையம் அமைக்கும் பணிகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளது. இந்த மையத்தில் ரயில்களை சுத்தம் செய்வதற்கான நவீன வசதி, துணை மின் நிலையம் என பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ரயிலில் ஓட்டுநர் இருந்தாலும் தண்டவாளத்தில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் கருவிகள் மூலம் ரயிலின் இயக்கத்தை கண்காணித்து கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தே அதை கட்டுப்படுத்த முடியும். ஓட்டுநருடன் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து எந்த நிமிடத்திலும் தொடர்பு கொள்ள வசதி, ரயில் நிலையங்களை கேமரா மூலம் கண்காணிக்கும் வசதி என முழுமையான பணிகளும் முடிந்துவிட்டன. மெட்ரோ ரயில் சேவையில் ஜல்லிக்கற்கள் பயன்படுத்தாமல் கான்கிரீட் பலகைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது இந்தியாவிலேயே முதல் முறை என்று மெட்ரோ ரயிலுக்கான உயர்மட்ட பாதை அமைப்பு தலைமை பொது மேலாளர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எல்லா இடத்துலயும் இந்த டெப்போல ஜல்லி போட்டிருப்பாங்க. இங்க ஜல்லி இல்லாம போட்டிருக்கோம். அது பேலன்ஸ்லெஸ் ட்ராக்னு பேரு. அதான் இந்த டெப்போனுடைய ஒரு முக்கியத்துவம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் போட்டிருக்கோம். மெட்ரோ ரயில் பணிமனையில் 36 ரயில்களை நிறுத்துவதற்கான வசதி இருப்பதாகவும் 2 வாரத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இணை இயக்குநர் ராஜேந்திரன் தெரிவித்தார். ஆர்.கே. நகர் தேர்தல் முடிந்தவுடன் தமிழக அரசின் ஒப்புதல் பெற்று மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று கருதப்படும் நிலையில் 1 வாரத்துக்கு இலவச சேவை வழங்கி மெட்ரோ ரயிலை பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அறிமுகப்படுத்தலாமா என்பது குறித்தும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. Shooting